மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் அவர் நடத்திய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் ஒரு விஷயத்தை பேசுறாரு. கொள்கைகளை பேசினாரோ இல்லையோ, கருத்தியலை சொன்னாரோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்த சொன்னாரு. ஏன்னா இந்த விஷயம் எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும், பிற்காலங்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும், உணர்ந்திருக்காரு. என்னன்னா சோசியல் மீடியா ட்ரோலு, அல்லு சில்லுகளை வச்சு அவதூறு பரப்புறது, இதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதை ஏன் அவர் சொன்னார்னா, ஏற்கனவே இந்த ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்துல நடிகர்கள், இந்த பிரபலமான நபர்கள் எல்லாம் ஆளாயிருப்பாங்க, ட்ரோலுக்கு ஆளாயிருப்பாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவதூறுகள், ஆபாசங்கள் இதெல்லாம் நிறைந்த ஒரு கூட்டம் வாழக்கூடிய இடத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் நம்ம கிட்ட காட்டுவாங்க. இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. முதல் மாநாட்டிலேயே கொள்கை பேச வேண்டிய இடத்துல இதை பேசாரு. இதை பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. ஆனா அவர் பேசியிருக்காருன்னா உணர்ந்திருக்காரு, இந்த சோசியல் மீடியா ட்ரோலால அவதூறு பரப்புவாங்க, அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புவாங்க அப்படின்னு அவரு உணர்ந்திருக்காரு. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் திரிஷா அந்த விஷயத்த பேசுவதற்கு முன்னால் விஜய் ரசிகர்களை பத்தி பேசுவோம். இந்த அல்லு சில்லு அவதூறு பரப்புறது சோசியல் மீடியா ட்ரோல்னு சொன்னார் இல்லையா, இது அத்தனையும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தது யாருன்னா, திராவிட உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசுவாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை பற்றி அந்த பெண்ணோடு ஒப்பிட்டு பேசுவாங்க. அந்த பொம்பளைய இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஆடியோ இருக்கு பாத்தீங்களா, சீமான் டப்ஸ்மேஷ் பண்ற மாதிரி வீடியோ இருக்கு பாத்தீங்களா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏன் பேசுறாங்க? திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புவதால். நீங்க ஏன் இப்படி ஊழல் பண்றீங்க? ஏன் இப்படி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டு அதை மீட்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எதனால ஆற்று மணல் கொள்ளையடிக்கிறீங்க? கனிம வளத்தை ஏன் திருடுறீங்க? ஈத்தேன் மீத்தேனுக்கு நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்க. இனப்படுகொலை நடக்கும்போது போலியான உண்ணாவிரதம் இருந்தீங்க. இப்படின்னு பல கேள்விகளை திமுகவை நோக்கி எழுப்பும் போது அவர்கள்ட்ட பதில் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, நீ ஏன் அந்த பொம்பளைய வச்சிருந்த, எனக்கு தெரியும், உன்கிட்ட ஆடியோ இருக்குன்ட்ட, காளியம்மலக்காவை பத்தி பிசிறுன்னு பேசியிருக்காரு பாத்தீங்களா, என்ன பேசியிருக்காரு பாருங்க. இதைத்தான் பண்ணுவாங்க. இந்த அவதூறு அரசியலை செய்து கொண்டிருந்தது இவர்கள் மட்டும்தான். ஆனா புதிதாக உள்ள வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அவங்க இந்த அவதூறு பரப்புறதையும் இந்த அல்லு சில்லு வேலை பார்க்கறதையும் ஆரம்பிச்சாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ணன் சீமான் அவர்களை மிக கடுமையாக ட்ரோல் பண்ணாங்க. திராவிட உடன்பிறப்புகளால் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி கொண்டுட்டு போக முடியாது, அந்த அளவுக்கு பெருசா ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா விஜய் ரசிகர்கள் பெரிதளவு கொண்டு போனாங்க. இன்ஸ்டாகிராம திறந்தா போதும், எக்ஸ் வலைதள பக்கத்தை திறந்தா போதும், யூடியூப் திறந்தா போதும், அண்ணன் சீமானவர்களை ட்ரோல் பண்றது. அந்த விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டுச்சு, அதை தூக்கிக்கிட்டா பரப்புறது. இன்னைக்கு கர்மா உங்க பக்கம் திரும்பி இருக்கு. விஜய் அவர்கள் திரிஷாவோடு கோவாவுக்கு போனாரு, கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. இது மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தினுடைய சதி. ஏன்னா அந்த இடத்துல வீடியோ எடுத்திருக்காங்க. ஏர்போர்ட்ல செக்கிங் நடத்துற இடத்துல வீடியோ யாராலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சாதாரண மனிதர்களால் எடுக்க முடியாது. அங்க இருந்த உளவுத்துறை, காவல்துறை நினைச்சா மட்டும்தான் எடுக்க முடியும். அப்ப இதை யாரு செஞ்சிருப்பாங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் பேசுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கேட்கிற கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூர் அலுவலகத்துல கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுக்குறீங்க, அங்க களத்துக்கு போல, ஆனா கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு நேரா கோவாவுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நியாயமாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட சில விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த திராவிடர்கள் பரப்புறாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. கருத்துக்கு எதிர்கருத்து இல்லாதவன் அவதூறை கையில் எடுப்பான். இதை சொன்னது யாருன்னா அண்ணன் சீமான் தான். அவதூறுலையும் தோத்து போறவன் திராவிடத்தோட கடைசி நம்பிக்கை. ஒரு நபரை பெண்களோடு ஒப்பிட்டு தொடர்பு படுத்தி இந்த பெண்ணை இவர் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த சாயத்தை பூசி இப்படிதான் ஒழிச்சு கட்டுவாங்க. யார் யாருன்னா பாத்தீங்கன்னா, ஐயா முத்துராமலிங்க தேவர் தொடங்கி காமராஜர் ஐயா தொடங்கி அண்ணன் சீமான் வரை இன்றைக்கு விஜய் வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது மிகவும் ஒரு தவறான அரசியல். ஆரோக்கியமான அரசியலை கொண்டுட்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. கருத்து, நீ நல்லது பண்ற, நான் நல்லது பண்றேனா, போட்டி போடணும். நீ என்ன அரிட்டாப்பட்டியில போய் போராடுறது? சீமான் மட்டும்தான் போராட வர, நான் வரேன் போராட்டத்துக்கு, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வரேன். டங்ஸ்டன் இருக்கக்கூடாது. கனிம வளத்தை எப்படி திருட அனுமதிக்குது? அப்படி போட்டி போட்டுட்டு நல்லது பண்ணணும், போட்டி போட்டுட்டு அரசியல் பண்ணணும், போட்டி போட்டுட்டு கருத்துக்களை பேசணும். ஆனா
இந்த திராவிட உடன்பிறப்புகள் என்ன கேவலமான அரசியலை செஞ்சாங்களோ அதை விட கேவலமாக கேடுகட்டத்தனமாக விஜயனுடைய ரசிகர்கள் ஒரு சில பேர் செஞ்சாங்க. விஜயலட்சுமி வீடியோ போட்டாங்க பாத்தியா, விஜயலட்சுமிக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்ப நாங்க கேட்கிறோம், திரிசாவுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்படின்னு கேட்டா நாகரிகமாக இருக்காது. அதே போல தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையில ஒன்று, இந்த குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. திரிசாவோடு விஜய்க்கு அவங்க 2 பேரோட சம்மதத்தோட என்ன தொடர்பு இருந்தாலும் சரி, அதை பத்தி உனக்கு என்னப்பா கவலை, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. திருமணம் கடந்த உறவுன்னு சுபவி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் திரிசாவோட இருந்தான்னா யாரோட, உங்களுக்கு என்னப்பா அதுல என்னப்பா பிரச்சனை? பெரியாரிஸ்டுகள் எல்லாம் பேசுறாங்க. கோவாவுக்கு போவாங்க, ஊட்டிக்கு போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, எங்க வேணாலும் போவாங்க, அவங்களுடைய விருப்பம். அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? விஜய் கேட்ட ஒரு கேள்வி, அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயசமானு கேட்டாரு. குடும்ப ஆட்சி நீங்க நடத்தலையா, ஊழல் பண்ணலையா நீங்க, அது தெளிவா கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. அவதூறு பரப்புறது வேற, சோசியல் மீடியா ட்ரோல் வேற. ட்ரோலுங்கிறது நகைச்சுவைக்காக சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. இங்க மிருக ஜாதிகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக நான் பாக்குறேன். இப்ப கோபி சுதாகர் இருக்காங்க, தலைவர்கள் மாதிரியே அவங்க நடிச்சு வீடியோ போடுவாங்க, அண்ணன் சீமன் மாதிரியோட பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அத்தனையும் நகைச்சுவையாக சிரிப்பதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. அண்ணன் சீமான் மாதிரியே பேசுறது, நடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணி வீடியோ போடுவாங்க. அதை நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானாவே இருந்தாலும் சரி, அதை பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. அதுல ஒன்றும் மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? அப்ப நகைச்சுவைக்காக ட்ரோல் செய்யறது இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. இது தப்பு சொல்லல. அவதூறு, ஆபாசம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இழுப்பது, தனிப்பட்ட தாக்குதல், ஒரு மனுஷனை எப்படியாவது டிப்ரெஷன் அதிகமாக்கி பிரஷர் ஆக்கி அவன் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தையை புடுங்க வச்சு அவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாரு. அந்த எண்ணம் இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னோட அழுத்தம் திருத்தமா தெளிவா சொல்லுவேன், அதிமுகவோ பாஜகவோ இந்த விஷயத்தை கையில் எடுக்காது, திமுக மட்டும்தான் எடுக்கும். ஒரு முறை பாஜக தலைவர் அண்ணாமலை சீமன் அண்ணன் பத்தி கேள்வி கேட்கும்போது பத்திரிகையாளர், விஜயலட்சுமி அங்க இருந்து ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா அண்ணன் ஏன் மேலே ஏறிட்டு வருவாரு, விஜயலட்சுமி அக்கா அங்க இருந்து ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா அண்ணன் கோபமா ஏன் மேலே ஏறிட்டு வருவாரு அப்படின்னு சொன்னாரு. ஒரே ஒரு வாட்டி தான் பதிவு பண்ணாரு, கடுமையான தாக்குதலை நாங்க திரும்ப கொடுத்தோம், அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் பேசுறது கிடையாது. அதே மாதிரி அதிமுக சார்பாக யாரும் இந்த விஷயத்த பேச மாட்டாங்க, அரசியல் ரீதியா மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா திமுக இந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு யூடியூப்ல சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாரு, எப்பா எவ்வளவு பெரிய ஆபாசம், அவதூறு. திருச்சி எம்பி மகன், அவர் எம்பியோட மகன், அவரு சூர்யான்னு ஒருத்தன், சவுக்கு சங்கரை பத்தி, அவங்க பக்கத்துல இருக்க அந்த பெண்ணை பத்தி கேவலம், முக்தார்னு ஒருத்தன், எல்லாம் இருக்காங்க. இவங்களை எல்லாம் எதிர்த்து ஒழிச்சு கட்டணும். விஜய் ரசிகர்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன், இந்த விஜய் ரசிகர்கள் இந்த காணொலியை முழுமையா பார்க்கணும். அரசியல் ரீதியா பேசாம என்ன பேசுவாங்கிறத நீங்க அந்த காணொலிகள் எல்லாம், அவங்களுடைய காணொலிகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க மட்டும்தான். அவங்களை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். ட்ரோலுங்கிறது சிரிக்கிறதுக்காக, இது அவதூறு, ஆபாசம், தனி மனித தாக்குதல். இது நம்ம இந்த அரசியலுக்குள்ள போகவே கூடாது. முதல்ல மிகவும் தவறான ஒரு அரசியல். அரசியல் என்பது மக்களின் சேவை. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒருவன் வருவது அவங்களுடைய விருப்பம். அதே போல என் இனம் சார்ந்த ஒருவன் வந்தாதான் என் இனத்தின் வழி புரியும். அப்பதான் எனக்கு அவன் நல்லதே செய்ய முடியும். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என் இனத்தை சேர்ந்தவன் தான் என்னை ஆள வேண்டும் என்று நான் நினைப்பது என்னுடைய அடிப்படை உரிமை. எவரும் வரலாம், வாழலாம், எங்கள் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் என்பது அடிப்படை உரிமை. அதை கேட்கறது இனவெறி கிடையாது, இனத்தினுடைய உரிமை நாம கேட்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம இப்படி கொள்கைகளை வச்சு முன்னெடுத்து போயிட்டு இருக்கும்போது, திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பிறமொழியாளர் இருக்காங்க இல்லையா, வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் அந்த சித்தாந்தத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு, நாங்கள் தமிழர்கள், திராவிடர் படார், திராவிட நிலப்பரப்பு பது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நபர்கள் எடுத்த ஆபாச அரசியலை விஜய் ரசிகர்களும் கையில் எடுத்தார்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் மீதே இந்த ஆபாச அரசியல் வந்திருக்கிறது. இந்த அவதூறு
மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங். த்ரிஷா, ஏற்கனவே அந்த மன்சூர் அலிகான் பேசுனது இதுக்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்ப விஜயோட இருந்தா ட்ரெண்டிங் ஆகாம எப்படி இருக்கும்? ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. பெயரை கெடுக்க வேண்டும், அது மட்டும் தான் நோக்கம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ விஜயலட்சுமி அவங்க கேஸ் கொடுத்தாங்க. சீமான் அவர்கள் தவறு செஞ்சிருந்தா கைது பண்ணிருக்கலாம், ஆனா கைது பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இங்க என்ன பேசிட்டு பெயரை டேமேஜ் செய்து விட்டு திரும்ப போயிடுவாங்க. வேலை அவ்வளவுதான், ப்ராஜெக்ட் அவ்வளவுதான், கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான். இது விஜய் அவர்களுக்கு ஒரு ட்ரைலர், மெயின் பிக்சரை பார்ப்பாரு. எப்ப பார்ப்பாருன்னா தேர்தலில் நின்று ஒரு 10 விழுக்காடு ஓட்டு வாங்கி ஒரு கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னும் அட்டாக் அதிகமா இருக்கும் விஜய் அவர்கள் மீது. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு ஆளாயிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் சமரசம் செஞ்சுக்கிட்டு கூட்டணி போயிட்டா ஒரு தாக்கத்துல இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது, ஜாலியா இருக்கலாம். ஆனால் சமரசம் இல்லாமல் எதிர்த்து நின்று தனியா நின்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வரைக்கும் உறுதியா நான் நிற்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் மாதிரி நின்னாருன்னா இன்னும் பல அவதூறுகள் ஆபாசத்தை அவர் பார்க்க வேண்டியது இருக்கும். இதை எதிர்க்க வேண்டிய சூழலும் எல்லாருக்கும் உருவாகும். மன உறுதி ரொம்ப முக்கியம். இலகிய மனம் கொண்டவர்கள் இந்த காணொலியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காணொலிகள்லாம் போடுவாங்க. இலகிய மனம், வெகுளியான மனம் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த களத்துல நம்ம பயணிக்க முடியாது. அப்படியே ஒரு ஆட்டம் காண வச்சிருவாங்க, அந்த அளவுக்கு பேசுவாங்க. உண்மை மாதிரியே உட்காந்துட்டு பேசுவானுங்க, வாய் கூசாம பேசுவானுங்க. அம்புட்டும் புரளி பெரியாரிஸ்டுகள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யார சொல்றாங்கிறத உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.